அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினி அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ இருக்கக்கூடிய நகரம் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரிலே நாம் இப்பொழுது குறைந்த நாட்கள் இங்கே தங்கி பல இடங்களை சுற்றி பார்த்து பல நபர்களோடு நாம் பேசக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். இந்த சிங்கப்பூர் மாநகரத்தினுடைய இந்த இடம்தான் சிங்கப்பூர் என்று சொல்லும் அளவுக்கு அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு அடையாள சின்னமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களும் வானுயர கட்டிடங்களும் இருக்கக்கூடிய இந்த கடல் மட்ட பகுதிகளும் இந்த ஹோட்டல்ஸு இன்னும் இங்கே வசிக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய விஷயத்தை நம்ம சொல்லி ஆக வேண்டும். காரணம், மாஷா அல்லாஹ், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல தரப்பட்ட பல நிறத்துடையவர்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல நாட்டை சார்ந்தவர்களெல்லாம் இங்கே வசிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கு அவரவருக்குரிய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டே போகிறாங்க. யாருக்கும் எந்த இடையூறும் செய்யப்படவில்லை. யாரையாவது இடையூறு செய்யும் வகையில் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் உடனேயே சாரி, மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய, முந்திக்கொண்டு சொல்லக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, இது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நாட்டிலே மனிதர்களிடத்தில், இங்குள்ள மக்களிடத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, இந்த இடத்தை நம்மை அல்லாஹ் இங்கு அழைத்து பார்க்க ஏற்பாடு செய்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கும் என்னோடு பயணித்த என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் பிரார்த்திப்பதோடு, இது மாதிரியான சூழலை நாம் நிறைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காமிப்பான். உலகத்தில் இருக்கக்கூடிய பாகங்களுக்கு சென்று நீங்கள் சுற்றி பாருங்கள். அல்லாஹுடைய வல்லமைகளை, அல்லாஹ் ஆற்றிய அருள்களை, அல்லாஹ் படைத்த மனிதர்களை, இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சென்று பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.